தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு 10 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடுமுறை எதற்காக தெரியுமா? தமிழகத்திலையும் தான் நடக்குமே. மழை காலங்களில் பள்ளிக்கூடத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்காக தான் தொடர்ந்து 10 நாட்கள் விடுமுறை அளிப்பாங்க. ஆனால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரியான கேவலமான செயல்களுக்கு விடுமுறை அளிக்காம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக நீதியை நிலைநாட்ட அவர்களுடைய உரிமையை அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்றவாறு சரிவர சரிசமமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சாதிவாரி கணக்கெடுப்பதற்காக எந்த இடையூறு மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை வைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முழுமையாக எடுக்கப்படணும், ஆசிரியர்களினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை, எனவே பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுப்பதற்கு ஆயுத்தமாகிறோம்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கம் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்குது. முதலமைச்சரும் இதை மறுசீராய்வு செய்து ஆமா அவங்க சொல்றது சரிதான், அங்க மாணவர்களுக்கு இடையூறு எதுவுமே இருக்கக்கூடாது, விரைந்து அந்த மக்களினுடைய சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் விடுமுறை அளிக்கப்படுவதில் தவறு கிடையாதுன்னு சொல்லிட்டு 10 நாட்கள் நேற்று முன்தினத்திலிருந்து தொடங்கிடுச்சு. வர 18 தான் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ரீஓபன் ஸ்கூலு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கர்நாடக மாநிலத்தில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தத்தி முதலமைச்சர் என்ன சொல்ல தெரியுமா? அந்த உரிமை மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு மட்டும்தான். பல மாநிலங்களில் எடுத்து முடித்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. அண்டை மாநிலம் கர்நாடகத்தில் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் முன்னேறுவதற்கும் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கு எடுக்கிறாங்களே, அவங்க போய் மத்திய அரசாங்கத்தை நம்பி உட்கார்ந்தாங்களா? மத்திய அரசாங்கத்தின் மீது குறை கூறிட்டு அவங்கள குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இவ்வளவும் பார்த்து கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தமிழகத்தில் முன்வரவில்லை எனில் திட்டமிட்டு சதி நடந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக வன்னியர் சமுதாயம் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கூடி எங்களுக்கு உரியதை கொடுன்னு கேட்டு இருக்கு. ஆனால் இந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது தாமதிக்கக்கூடிய காரணம் வன்னியர்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்ற ஒரு குரூர எண்ணம் தான் என்பதை நம்மவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே சம்மட்டி அடி என்பது 2026 நாம் இந்த ஆட்சிக்கு பெருமடியாக கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.